பார்க்கும் பொழுது எசேக்கியேல் ஆண்டவர் பேசும் பொழுது, நான் உன்னிடத்திலே வார்த்தையை கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தையை நீ சாப்பிட்டு விடு அப்படின்னு சொல்லுவார், புசித்து விடு அப்படின்னு சொல்லுவார். அதுபோல இந்த மிஷினரிகள் எல்லாம் இந்த வேதத்தை அனுபவித்திருக்கிறார்கள், உண்டிருக்கிறார்கள், சாப்பிட்டிருக்கிறார்கள், அதனால் பலன் அடைந்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் தேசத்தை விட்டு அவர்கள் மிஷினரியாக இங்கே வந்த முடிந்தது. வந்தது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் மொழியை கற்று தமிழிலே அதை ஓலைச்சுவடியில் எழுதி அதை எப்படியாவது பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரிண்டிங் மிஷின் எல்லாம் வர வச்சு அதை தயார் பண்ணி அந்த மக்களுக்கு, இந்த இடங்களில் உள்ள மக்களுக்கு கிறிஸ்துவை அறிவித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், மாணவர்களே, நம்மிடத்துல வேதம் இருக்கிறது. அந்த வேதத்தை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் யோசித்து பாருங்கள். அந்த வேதத்தை நாம் நேசிக்க 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 நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு சமாதானத்தை நாம் பார்க்க முடியும். அதுதான் இந்த மிஷினரியுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. எனவே அன்பானவர்களே, இந்த நாளிலே